என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, இப்போ நாம் பார்க்க போவது கல்கி 2898 கிபி படத்தின் திரை விமர்சனம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கல்கி 2898 படத்தில் அமிதாப் பச்சன், கமலஹாசன், பிரபாஸ், பிரம்மானந்தம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு டிஓடி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் நாக் அக்ஷ்வின். இந்த கதை மகாபாரத போர் முடிந்ததிலிருந்து ஆரம்பிக்குது. மகாபாரதம் போர் டு கலிகாலம். இது மகாபாரதத்தை படித்தவங்களுக்கு நல்லா புரியும். மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு புரியலாம். மற்றவங்களுக்கு முதல் சீன்லேருந்து பார்த்தா புரியலாம். மகாபாரத போரில் கிருஷ்ணன் அஸ்வத்தாமனை சந்திக்கிறார். இந்த மகாபாரத போர் எப்போ முடியும்? ஏன்னா கிருஷ்ணனும் மனுஷனாக பிறந்தவன் தானே. அதனால் பாண்டவர்கள் எப்போது அழிவார்கள், கிருஷ்ணன் எப்போது மடிவான் என்பன பற்றிய விவரங்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அதில் அஸ்வத்தாமனை கிருஷ்ணன் சபிச்சிடுறாரு. நீ கலியுகத்தில் பிறந்து மறுபடியும் மேலோகம் வருவேன்னு சொல்லிடுறாரு. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 3000 வருஷத்துக்கு அப்புறம் வரைக்கும் அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கார். அதுக்கப்புறம் இந்த கலியுகத்தில் பயங்கர வறுமை, பட்டினி, உடுக்க உடை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம்னா காவேரியில் சொட்டு தண்ணி கிடையாது. பட்டினி அப்படி ஒரு பட்டினி பிரதேசம் ஆயிடுது நம்ம இந்தியா. அப்போது ஒரு சிலர் மட்டும் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, மற்றவங்கள அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் சிலர், அந்த கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த சிலர் அப்பப்போ அந்த கோட்டைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களாம் இறந்து போகிறாங்க. அப்படி ஒரு கோஷ்டி அந்த கோட்டைக்கு போகுது. அதில் ஒருத்தர் 2-3 பேர் இருக்காங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப சூட்டியான பையன். இதுக்கிடையில் அங்கே ராஜமாதா, அதாவது கலியுகம் எப்போ பிறக்குது, கல்கி எப்போ பிறக்கிறாருன்னா 15 மாத கருவுற்ற தாயிலிருந்து பிறக்கிறது தான் கல்கி அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கான கருவுற்ற தாய்மார்களெல்லாம் அங்கே அடைச்சி வச்சு யாருக்கு 15 மாதம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 15 மாதம் யாருக்குன்னா நம்ம தீபிகா படுகோனை தான் 15 மாதம். அதை எப்படியாவது காப்பாற்றி அந்த கல்கி அவதாரத்தை தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த வில்லன் கோஷ்டிகள். இதுக்கிடையில் பிரபாஸ் அங்கே போகிறாரு. அந்த ராஜமாதாங்கிற தீபிகா படுகோனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதே மாதிரி அஸ்வத்தாமனும் அந்த நம்ம தீபிகா படுகோனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. இந்த சண்டைகள் இதுதான். இது ஓரளவு கடைசியில் ஜெயிக்கிற மாதிரி பிரபாஸும் அஸ்வத்தாமன் என்கிற அமிதாப் பச்சனும் வரும்போது செகண்ட் பார்ட் தொடங்குது. ஆரம்பத்தில் கல்கி படம் ஒரு படமாக தான் வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 500 கோடி ப்ராஜெக்ட்னு படமும் 6 மணி நேரம் ஓடிச்சு. அதனால் 2 பார்ட்டு எடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. படத்தில் அமிதாப் பச்சன் 73 வயசாச்சு மனுஷனுக்கு. அந்த கம்பீரம், 6 அடி உயரம், கொஞ்சம் கூட முதுகில் கூன் படாமல் பளிச்சுன்னு இருக்கார். ஆரம்பத்தில் கண் மட்டும் தெரியுது. அந்த கண்கள் கூர்மையான கண்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாயிடுறாரு. அது எப்படின்னு தெரியல, லாஜிக் இல்லாத மேஜிக்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரபாஸில் மோதுற கட்டங்கள்லாம் பிரமாதம். பிரபாஸை தூக்கி வீசுகிறாரு, அந்த வண்டியிலோடு தூக்கி வீசுகிறாரு. ஒரு மாபெரும் கடோத்கஜன் மாதிரி இருக்கார் அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமன் வேடத்தில். அதே மாதிரி அந்த ராஜமாதாவை பிடிக்க போகிற இடத்துல தீபிகா படுகோனை பார்த்த உடனே கண் கலங்குறாரு பாருங்க மனுஷன். நம்மளே உருக வச்சிடுறாரு. அதான் என்ன இருந்தாலும் அந்த மூத்த நடிகர்கள், சீனியர் நடிகர்கள், சூப்பர் ஸ்டாருங்கும்போது அதுக்கு மரியாதை ஜாஸ்தி தான். நம்மளை உருக வச்சிடுறாரு, பிரமிக்க வைக்கிறாரு, மெய்சிலிருக்க வைக்கிறாரு அமிதாப் பச்சன். இதில் டைட்டில் முதல்ல பிரபாஸ் தான் போடுறாங்க. ஏன்னா கதைப்படி அவர் தான் கதாநாயகன். இப்போ நீங்கள் பாகுபலி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெஜாண்டிக் ஃபிகர். லவ் சீன்லேயும் பிரமாதப்படுத்தியிருப்பார். ஃபைட்டிங் சீன்லேயும் முதல் சீன்லேயே அந்த பெரிய சிவலிங்கத்தை தூக்கிட்டு வரும்போது கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கும்.
இந்த படத்தில் கம்பீரமான தோற்றத்தையே தோல் உடை போட்டு மறைச்சிட்டாங்க. இந்த கை புஜம் மட்டும்தான் தெரியுது அந்த பராக்கிரமங்குது. மற்றபடி இந்த படத்தில் புஜ்ஜின்னு ஒரு கேரக்டர் போட்டிருக்காங்க. அதாவது அவர் செருகிற புஜ்ஜி வாகனத்தில் ஒரு லைட்டு மாதிரி எரியும், அது பேசும். என்ன புஜ்ஜி, நான் வேகமாக போகலாமா? ரைட்டு. என்ன புஜ்ஜி, தலைகளை சுற்றுறோம், வேடிக்கை பாரு. இந்த மாதிரி அந்த புஜ்ஜி காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ காமெடியாக பேசுகிறதுனால பிரபாஸ் வர்ற சீன் எல்லாமே காமெடியாக இருக்குது. பாகுபலி மாதிரி ஒரு ஒரு வைப்ரேஷன் நம்மகிட்ட தோணலை. ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அதில் பண்ணியிருக்காரு. டைரக்டர் என்ன நினச்சி எடுத்தாருன்னு தெரியல. ஆனால் படம் இந்த காமெடியாக தான் இருக்குது அவர் பார்க்கும்போதெல்லாம். ஆனால் அதே சமயத்தில் தீபிகா படுகோனே இது வரைக்கும் கவர்ச்சியின் உச்சக்கட்டமாக நம்ம பார்த்துருக்கோம். தோலிருத்த கோழியாகவும் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் தீபிகா படுகோனைக்கு சோகமான நடிப்பு அழகாக வரும், அற்புதமாக வருங்கிறத காட்டியிருக்காரு. அந்த வயிறு பெருசானது, 15 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சீன்லெல்லாம் வேதனை வலி எல்லாம் நல்ல முகத்தில் காட்டியிருக்காரு. அந்த பிரசவ வலி வேதனை அதுக்கடையில் ஆளுக்கு ஆள் இழுக்கிறது, இந்த மாதிரியான கொடுமைகளெல்லாம் அனுபவிக்கும் போது திவ்யா படுகோனே அந்த பாவனைகளை 100க்கு 100 சரியாக பிரதிபலித்திருக்கிறார், நம்முடைய மனதிலே இடம்பெறுகிறார். இந்த படத்தில் முக்கியமான வேஷம் வந்து பசுபதிக்கு, அதான் வெயில் பசுபதி. நம்ம ஊரில் பல படங்கள் வெள்ளம் நடிச்சார். இந்த படத்தில் கேரக்டர் வீரன், ஆனால் செய்கிற தொழில் டிரைவர். அந்த வண்டியில் டிரைவிங் பண்ணவர், அவ்வளோதான். மற்றபடி அவர் வீரனுங்கிற பாத்திரத்தை ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல சண்டையும் போடல, அதிகம் போடல. அந்த கரரத்த குரலில் பேசுகிறாரு, அவ்வளோதான். அவர் கூட 2 பேர் பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோபனா, அதான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜோடியாக நடித்தாங்களே சோபனா. இந்த படத்தில் அப்படியே மெழுகு பொம்மையாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றாங்க. இத்தனை வயசுலையும் இன்னும் இளமை மாறாமல் அந்த உடல் சதை போடாமல் சோபனா தன்னுடைய பரதநாட்டிய அனுபவத்தின் மூலம் வர்றாரு. அந்த வெள்ளை உடையிலையும் அந்த முகத்தில் இருக்கிற சோகம், பழி வாங்குகிற வேகம்லாம் சோபனால மனசை தொடுறாங்க. தெலுங்கு காமெடி நடிகர் பிரம்மானந்தம் ஒரே ஒரு சீனில் ஒரு நாள் தான் கழிச்சு கொடுத்துருப்பாரு இருக்கு. என் வீட்டுக்கு கொடக்குழி கொடுக்க மாட்டேங்கிறியே, அது மட்டும் வரலாடா, என் பெட்டை வேற பிடிச்சிக்கிட்டேன்னு பிரபாஸ்ட சண்டை போடுற சீன் இருக்குது. அது சிரிப்பு சீன்னு எழுதியிருக்காரு டைரக்டர் நாகேஷனு. சிரிப்பாக சிரிக்குதுன்னு தான் நாம் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதில் தெலுங்காரங்களும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் தமிழ் படம் பார்த்த உணர்வு இல்லை. ஏன்னா தமிழ் நடிகர்கள் அதிகமாக இல்லை. இங்கிலீஷு, ஹிந்தி, அப்புறமா இந்த கன்னடத்துக்காரங்களாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் படம் எப்படியோ நம்ம கதையில் 2 முறை பார்த்து கதை தான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த படத்தில் கதை புரியவே புரியாது. அது 10 நிமிஷம் மிஸ் ஆகி லேட்டாக போச்சுன்னு வச்சுங்க, சுத்தமாக படம் புரியாது. ஏதோன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். படத்தில் மிரள வைக்கிறது வந்து கிராஃபிக் காட்சிகள் தான். இதுவரைக்கும் வந்த படங்களில் அதிகமான கிராஃபிக்ஸ், 100க்கு 90% காட்சிகள் கிராஃபிக்ஸ் தான். ஏன்னா செட்டுகள்லாம் அப்படி ஒரு மிரள வச்சுருக்காங்க. அந்த நம்ம ஆரம்பத்தில் கிளியோ பாட்ரா படத்தில் ஒரு 40 வருஷம் முன்னால் இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம், பைபிளில் பார்த்துருப்போம் என் வயசு ஆளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு செட்டுகள். அதே மாதிரி திரும்பி பார்க்குறவங்க 2 ஃபைட்டு வந்துடும். அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபைட் இருக்கும் போல் இருக்குது. இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா பளிச்சுன்னு கலர் காம்பினேஷன் இருந்ததுன்னா இப்போது யதார்த்தமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு இந்த புராண கதை மாதிரி கொஞ்சம் டின்ட்டை அதாவது இந்த பச்சை சிவப்பு இதெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் காவி கலரில் எடுத்திருக்காரு. படம் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் படமோ அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே காவி கொடிகள் நிறைய பறக்குது. இது வந்து கொஞ்சம் அந்த நாத்தியவாதிகளுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கீதையில் என்ன சொல்லியிருக்காங்களோ, மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் சொல்லியிருக்கு. ஏன்னா மகாபாரதம் காலத்தில் கிறிஸ்தவர்கள் கிடையாது, இஸ்லாமியர்கள் கிடையாது. எல்லாம் இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு உள்ளே வந்தவங்க. அதனால் இந்த படத்தில் இஸ்லாமியர்கள் விஷயம் இல்லை, கிறிஸ்தவர்கள் விஷயம் இல்லை. அப்போ கலியுகத்தில் அவங்கெல்லாம் இல்லையாங்கிற கேள்வியும் நமக்கு எடுபடும்.
மகாபாரத கதையை பேஸ் பண்ணதுனால கற்பனை கதை இது அவ்வளோதான். இந்த படத்தில் கிறிஸ்தவர்களும் பாத்திரம் கிடையாது, இஸ்லாமியர்கள் பாத்திரமும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுன்னு இழுக்குது. கதை நகர்த்தவே இல்லை, நின்ன இடத்துலேயே கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அந்த கோட்டையை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுலேயே கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்டர்வல் வரப்போ கொஞ்சம் கதை வந்த மாதிரி தெரியுது, அப்புறம் காணாம போயிருது. ஏன்னா கதையை நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. இப்போ நம்ம ஆட்கள் சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் எடுத்தாங்க. ராமாயணத்தை அழகாக 2.25 மணி நேரத்தில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு திரைக்கதை எதுன்னு தெரியும், எதை நாம் சொல்லணும், எதெல்லாம் ஒதுக்கிடலாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அஸ்வத்தாமன் காலத்திலேருந்து கலியுகம் காலம் வரைக்கும் எடுக்கணும்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் படம் எடுக்கணும். அப்படி எடுத்து இஷ்டத்துக்கு எடுத்திருக்காங்க. எடுத்ததெல்லாம் படமாக்கிட்டாங்க. மீதி ஒரு இதுவே 3 மணி நேரம் ஓடுது. 1.5 மணி நேரம் இன்டர்வெல்லு, அடுத்தாப்போ ஒரு 1.5 மணி நேரம். எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுன்னு போகிறீங்க வச்சுங்க, ஒன்றும் இல்லை. குடும்பத்தோடு போனோன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த செட்டுகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், வாயை பிளந்துக்கிட்டு. அவ்வளோதான். மற்றபடி அந்த செட்டுகளுக்கு உண்டான எஃபெக்டிவ் ஸ்க்ரீன் பிளே இல்லை, அழுத்தமான காட்சிகள் இல்லைன்னொன்னே வெறும் செட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சண்டைகள் போடுறது, செட்டுகள் நகர்றது எல்லாம் பிரமாதப்படுத்திருக்கார் அந்த வெளிநாட்டு ஒளிப்பதிவாளர். அதனால் இந்த படம் பார்க்கணுன்னா பிரம்மாண்டமான செட்டுகளுக்காக ஒரு இடம் பார்க்கலாம். மற்றபடி அமிதாப் பச்சனுக்காகவோ பிரபாஸுக்காகவோ பார்க்குறதுங்கிறது மிஸ்ஸிங்காக தான் ஆகும். ஏன்னா பாகுபலியை நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை, அதான் உண்மை. ஏன்னா ஓப்பனாக சொல்லணும் இதில். அதனால தான் தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் கல்கி 2898க்கு அதிகமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணலை, விளம்பரமும் அதிகமாக பண்ணலை. வர்றவங்க வந்து பார்த்துட்டு போட்டு அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க போல். அதே மாதிரி தெலுங்கில் இந்த படம் சூப்பர் ஹிட்டாக போகும். ஏன்னா பிரபாஸ் ரசிகர்கள், அமிதாப் பச்சன் ரசிகர்கள் விழுந்து விழுந்து பார்ப்பாங்க. வடக்க வந்து சமயத்தில் ஏதாவது அமிதாப் பச்சனுக்கு அதிகமாக கேரக்டர் இல்லை, பிரபாஸுக்கு தான் கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு சொன்னா வச்சுங்க, அமிதாப் ரசிகர்கள்லாம் வராமல் போயிட்டாங்கன்னா படம் ஓடாது. ஏன்னா அங்கே நேரத்தில் வந்து பிரபாஸுக்கு ரசிகர்கள் கிடையாது, அமிதாப் தான். அமிதாப்பத்தை வச்சு தான் இந்தியில் ஓடணும். இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நெருடல்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான படம், 500 கோடி வரை செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. சரி, அதனால் குழந்தை குட்டிகளோட ஒரு இடம் போய் பார்த்துட்டு வரலாம். அதுவும் மகாபாரத கதையில் இருந்து நம்ம கலிகாலம் வரைக்கும் உள்ள விஷயத்தை பார்க்கலாம். அதுலேயும் சில நெருடல்கள் எப்படின்னா, அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் பேண்ட் ஷர்ட்டை போட்டு இங்கிலீஷ்கார மாதிரியே இருக்கார். அவருக்கு மட்டும் தனியாக தைச்சி கொடுத்தாங்களா கலியுகத்தில் தெரியல. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அழுக்கு சட்டை போட்டிருக்காரு, சிலவங்க இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க. இங்கிலீஷ்லாம் பேசும்போது அப்போ கலிகாலத்தில் சட்டை பேண்ட்லாம் ஒருத்தரும் போடலையாங்கிற கேள்விலாம் எழும். இப்படிலாம் கேட்டுருந்தா ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கும். லாஜிக்கு பார்க்காம ஒரு மேஜிக்கு மட்டும் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக கல்கி 2898 படத்தை பார்க்கலாம். ரொம்ப சுமாரான படம், எதிர்பார்த்து போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.